டெல்லியில் காங்கிரஸ் உடைய தலைவர் மேலும் திரு ராகுல் அவர்களை சந்திக்காமல் தப்பித்து ஓடி வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்ப்பதற்கான காரணம் என்ன? உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் நடந்து கொண்ட விதம் சரிதானா? என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் பார்க்கலாம் இந்த காணொளியில். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு மிக முக்கியமான நிகழ்வு என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சந்தித்த நிகழ்வு என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு இதை தொடர்ந்து 2 நாள் பயணமாக டெல்லி பயணம் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள், முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய அம்மையார் சோனியா அவர்கள், அதை தொடர்ந்து திரு ராகுல் அவர்கள், பிறகு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் என எல்லோரையும் அவர் சந்திக்கிறார் அப்படின்ற தகவல் தான் நேற்றிலிருந்து நமக்கு ஊடகங்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவல். அந்த வகையில இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சார்ந்த தலைவர்களை சந்திக்காமல் திரு விஜய் அவர்கள் சென்னைக்கு திரும்பி வந்திருக்கிறார் என்பது மிகவும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. பிரதமரை சந்தித்திருக்கிறார், நிதியமைச்சரை சந்தித்திருக்கிறார், பிறகு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படின்ற எதிர்பார்த்த நிலையில செய்தியாளர் சந்திப்பை நிறுத்தி இருக்கிறார் திரு விஜய். அப்படி எதுவும் நடக்கல. வழக்கமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர் பிரதமரையோ அல்லது அந்த துறை சார்ந்த அமைச்சர்களையோ சந்தித்த பிறகு என்ன நடந்தது, முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் என்ன, இப்ப டிராப்ட்ல எழுதி கொடுத்தது போக நாம் எதை வலியுறுத்தி பேசினோம், இப்ப நீட் கூடாது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்பதும் நீட் கூடாது. எனவே இந்த நீட் கூடாது அப்படின்னு மேடையிலே பேசிய விஜய் பிரதமர் அவர்களை பார்த்து இது எங்களுடைய கொள்கை முடிவு அப்படின்னு பேசியிருக்காரானா அதை அவர் பேசல. சரி, மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இருக்கு, 6 சிலிண்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு, தாய்மாமன் சீர் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, இதற்கான நிதி பற்றாக்குறை இருப்பதாக அவர் சொல்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா அதை பற்றியும் அவர் பேசவே இல்லை. மிக முக்கியமான கொள்கை முடிவு அப்படின்னா புதிய கல்வி கொள்கை. தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஒரு 3வது மொழிக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக இந்த புதிய கல்விக் கொள்கை கூடாது, கையெழுத்து போடணும் அப்படின்னு எங்களை நீங்க வற்புறுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 3548 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை நீங்க கொடுங்க அப்படின்னு ஜோசப் விஜய் பேசியிருக்காரானா அதுவும் அவர் பேசல. சரி, ஜல்ஜீவன் திட்டத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 3000 கோடி இருக்கு இல்லையா, அதை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரா அப்படின்னா அதையும் அவர் பேசல. சரி, மெட்ரோக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 9000 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் இல்லையா, அதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் நிலுவையில் இருக்கிறத கொடுங்க அப்படின்னு திரு விஜய் பேசியிருக்காரானா அதையும் பேசல. சரி, பொது விநியோகம் திட்டத்துல ஒரு 2600 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரானா அதையும் திரு விஜய் அவர்கள் பேசல. ஒட்டுமொத்தமாக பொதுவா இந்த நகைச்சுவை காட்சி நம்ம பார்த்திருப்போம். கருப்பா குட்டையா மறு வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஒரு வடிவேல் படத்துல வரும். அதாவது தோராயமா ஒரு ஆள் கருப்பா குட்டையா பெருசா மீசியை வச்சுட்டு மறு வச்சுட்டு இருப்பான், அவனை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த மறு வச்ச அந்த ஆளே போட்டோவை காட்டி கேட்கிற மாதிரியான அது ஒரு அடையாளம் காட்டி கேட்கிற மாதிரியான ஒரு காட்சி. அப்படி பொதுவாக தமிழ்நாட்டிற்கு துறைமுகத்துக்கு வர வேண்டிய நிதியை நீங்க கொடுக்கணும், தமிழ்நாட்டிற்கு ரயில்வேக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுக்கணும், தமிழ்நாட்டுடைய கட்டுமானத்திற்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும். அதாவது ஒரு தகவல் இருக்கும், எவ்வளவு நிதி கொடுக்கணும், அந்த நிதி எங்களுக்கு எத்தனை நாளா கொடுக்காமல் இருக்கு, அதை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல இந்த முதலமைச்சர் பொதுவாக ஒரு 2 பக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறது அப்படின்றது உள்ளபடியே அதிர்ச்சியா இருக்கு. இதுல செய்தியாளர் சந்திப்பை மறுக்கிறாரு. செய்தியாளரை சந்தித்தால் மட்டும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படியே அதை நம்ம விட்டுருவோம், என்ன பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும், அதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த நிலையில தான் இன்றைக்கு டெல்லிக்கு சென்ற திரு விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைத்தார், எதையெல்லாம் கேட்டு பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஊடக
ஊடகங்கள்ல செய்தியா போடக்கூடிய அளவுக்கு கூட பெரிய அளவுல எந்த விதமான ஒரு பொருளோ அதுல ஒரு பெரிய வலிமையான ஒரு தகவலும் இல்லை அப்படின்றது முதல் செய்தி. சரி, காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திக்கிறதா சொன்னதாக நம்ம சொன்னோம். ஆனா அதை அவர் சந்திக்காம திரும்பி வந்ததற்கான காரணமா பார்க்கப்படுறது, நேற்றைய தினம் திரு ஜோதிமணி அவர்கள் இந்த குதிரை பேரம் நடப்பதை காங்கிரஸ் ஏற்கவே மாட்டோம். குதிரை பேரத்துல அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் யாருன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தான். மணிப்பூர் உட்பட பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து பிஜேபியில போய் இணையிறது அப்படின்றது ஒரு பெரிய வழியாக சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், பிரச்சனை எனக்கு இல்லையா, முட்டை போடுற கோழிக்கில் தான் வழி தெரியுன்ற மாதிரி இந்த வழி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற வழின்றது காங்கிரஸுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த வகையில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து தாவேக்கால இணைப்பது, ராஜினாமா செய்து இணைக்க வைப்பது என்பது தவறு அப்படின்னு திரு ஜோதிமணி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தற்போதே ஒரு விரிசல் தொடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதுவா உண்மையான காரணம்னா அது கிடையாது. அந்த அளவுக்கு காங்கிரஸ் உடைய யோகிதையும் இங்க கேள்விக்குறியாக்கியிருக்காங்க இல்லையா. எங்க அதிமுக தரப்புல இருந்து 10 அல்லது 15 எம்எல்ஏக்கள் வந்தால் இதுக்கப்புறம் நம்ம காங்கிரஸ் உடைய உதவி நமக்கு தேவையில்லை, விசிகாவுடைய உதவி நமக்கு தேவையில்லை, அது போக முஸ்லீம் லீகுடைய ஆதரவு நமக்கு தேவையில்லை, இந்த எண்ணிக்கை தான பிரச்சனை. அப்போ ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் வந்து ஒரு போதுமான அளவுக்கு ஒரு 130 எம்எல்ஏக்களோட ஆட்சி அமைப்பது தொடர்வது உறுதியானால் இவங்க தொல்லை நமக்கு தேவையில்லை அப்படின்றதுல தாவேக்கா தெளிவாக இருந்ததாகவும், எனவே திரு ராகுல் அவர்கள் திரு விஜய் அவர்களை அழைத்து கண்டிப்பதற்கு தயாராக இருந்ததாகவும், ராகுலிடம் போய் நம்ம திட்டு வாங்கணுமா அப்படின்னு அதிலிருந்து விஜய் தப்பித்து ஓடி வந்ததாகவும் கூட ஒரு தகவல் சொல்லப்படுது. எது உண்மைன்றதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.